முன்பெல்லாம் சீரான நேர அளவில் கனமழை பெய்யும். ஆனால் சமீப காலமாக குறுகிய கால அளவில் அதிக மழை என்ற நிகழ்வை பார்த்து வருகிறோம். ஏன் இப்படி நிகழ்கிறது? இது குறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குறுகிய நேரத்தில் அதி கனமழை பெய்து பெரும் சேதம் ஏற்படுவது தொடர் நிகழ்வாகி வருகிறது. 2020 புரவி நிவர் புயல்களின் போது சென்னை, புதுச்சேரி, தூத்துக்குடி, கடலூர் பகுதிகளில் குறுகிய நேரத்தில் அதி கனமழை பெய்தது. 2022 மாண்டஸ் புயலிலும் இது தொடர்ந்தது. 2022 மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 6 மணி நேரத்தில் 48 சென்டிமீட்டர் மழை பொழிந்ததால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. 2023 மிக்ஜம் புயலின் போது சென்னை உள்ளிட்ட வட தமிழக பகுதிகளில் குறுகிய நேரத்தில் அதி கனமழை பெய்தது. கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலின் போது புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி பகுதிகள் 6 மணி நேரத்துக்குள் 50 சென்டிமீட்டர் என்ற கடும் மழை பொழிவை கண்டன. குறுகிய நேரத்தில் அதி கனமழை பெய்வது குறித்து புதிய தலைமுறை காலநிலை அணியுடன் சுயாதீன வானிலையாளர் ஹேமச்சந்தர் பேசியிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அதிலும் 2008ஆம் ஆண்டு நமக்கு நிசா புயலின் தாக்கத்தினால தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் 2 நாட்களில் பதிவான 99 சென்டிமீட்டரே சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச மழையளவாக இருந்தது. ஆனால் அந்த நிலவரம் பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு ஒரு காற்று சுழற்சியினால் தென் மாவட்டங்களில் பெய்த மழையில் மொத்தமாக மாறிவிட்டது. குலசேகரப்பட்டினத்தில் ஒரு 24 மணி நேரத்தில் 100 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவானதையும் 2023ஆம் ஆண்டு பார்த்தோம். இப்படி பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக மாறி வருவதை பார்க்க முடியுது. இதற்கு முக்கிய தாக்கமாக பார்த்தோம்னா இந்த காலநிலை மாற்றம் என்பதும் ஒரு முக்கிய பங்காற்றுது என்பதும் நம்ம மறுக்க முடியாது. இனி எதுவும் முன்பு போல இல்லை என்ற நிலையை காலநிலை மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. குறைந்த நேரத்தில் அதிக கனமழை, அதனால் பெருவெள்ளம், விவசாயத்துக்கு பேரிழப்பு, உயிரிழப்புகள் என்று இதன் விளைவுகள் அதிகம். இந்த நேரத்தில் காலநிலை மாற்றம் என்பது நம் காலத்தின் தலையாய பேசுபொருள் ஆக வேண்டிய கட்டாயம் உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை.